இல்லைங்களா? எந்த பிள்ளைக்கு ஒரு வில்லகம் இல்லாமல் என்ற ரத்தம் மாற வேணும். மாறினா நான் நாளைக்கு பொங்குவேன். அதன்படியே அந்த பொடியனுக்கு பொக்கிலிப்பான் மாறி இருக்கு. தாய் தாவை வந்து கோயில போய் பொடியனுக்கு செய்தி அனுப்பி இருக்கிறா. தம்பி நான் பொங்க போறேன், நீ படியில வந்து ரெண்டாவது குடிச்சிருவாங்க. பொங்க பக்கம் சரிக்க நேரம் இங்கே வீட்டா கண்டு வந்து சாப்பிட்டு போகும். தாய்க்குள்ள பாசம், தாய்க்குள்ள தவிக்கிறா, தாய்க்குள்ள பாசம் என்று தாய் கல்வி அவருக்கு சொல்லி அந்த பொடியனும் வந்தான். வந்து ஓகே சாப்பிட்டான், சூடான ஓகே சாப்பிட்டு தாய்க்கு கொஞ்சம் போயிருக்கான். ஒரு கூப்பிடு தூரம் போகையில படித்தப்பன் போனான். மதுரத்தில் ஆமி அவனை கூப்பிடு, அதுவே அவன் செத்து போட்டான். கதை சில நிமிடங்களுக்கு பிறகு அதே பாதையாலே அவனோட தாய் பொங்கல் பானையோட வந்தவன். குடியன் மகன் குடிகிடாக்கு உடச்சுட அவள் கொடுத்த அந்த புக்கை இந்த கூடு கூட அந்த இதுக்கிட்ட குடலுக்கிட்ட ஆவி இருக்காது. அவன் குணமே கிடக்கலாம். சாமியங்கால் வீட்டு இவள் பொங்கல் பானையை கொண்டு போகிறான். திரும்பி கடையை வந்துச்சு. இந்த கடையால பாதுகால போகிற இந்த ரூபா அளவு இல்லை. இதுதான் நான் லட்சியத்தை பார்த்தேன். என்ற உணர்வை, நான் சந்திக்கிற உணர்வுகளை, நான் சந்திக்கிற சம்பவங்களை, என்னால் ஜீரணிக்க முடியாத உணர்வுகளை, சம்பவங்களை எனக்குள்ள வச்சு பதியம் போது இந்த மக்கள் இந்த சமூகத்துக்கு யதார்த்தமாக நான் என்னத்தை சொல்ல வேணும், அது கூட நான் என்னத்தை சொல்லலாம் என்ற அடிப்படையில் பிரயோஜனமாக கடந்த காலத்தில் அதை விட்டுறோம். நிகழ்காலத்தில் எது நடக்குது, இதுக்கு என்ன அவசியம் என்றதான் கேள்வி. இலக்கியக்காரர்கள் நான் இந்த கோட்பாட்டில் வந்தனா, நான் இந்த கோட்பாட்டில் வந்தனா, நான் இந்த கோட்பாட்டில் வந்தனா, இந்த விதிகள் சட்டங்கள் என்று மக்களால் ஏற்படுத்தப்பட்டது, மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதே விதிகள் மக்களின் நடைமுறைக்கு, மக்களின் சரியான சேவைக்கு தடையாக இருக்கும் என்றால் அந்த விதிகளை மாற்றலாம், இல்லாட்டி அதை மாற்றி அமைக்கலாம் என்று நான் என்னுடைய நம்பிக்கை. அப்ப நான் இவ்வளவு சொல்றது காரணம் என்னென்றால், இந்த அடிப்படையில் நின்று இந்த அகிலுடைய இந்த புத்தகம், அகிலுடைய இந்த முதலாவது 7 கலைகளும் என்னத்தை கூறுகின்றன என்பதை கூறுவதற்காக ஆரம்பமாக உங்களை தயார்படுத்துவதற்காகத்தான் நான் இலக்கிய கதை சொன்னேன். இலக்கியம் எப்படி இருக்க வேணும் என்றதை உங்களுக்கு விளங்கப்படுத்த வேணும். அந்த விளக்கத்துக்கு பிறகு இந்த இலக்கியங்கள் இப்படித்தான் இருக்கு என்று சொல்ல வேணும் என்றதுக்காகத்தான் நான் இந்த இலக்கிய வந்தாங்க சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இதுல 7 கதைகளை மட்டும் என்ன செய்ய சொல்லி துணைந்தா இதுவரை 7 கதைகள் தான் சொல்லுவோம். மிச்ச கதைகள் இது ஒரு இளைஞர்களுக்கு என்னன்னு சொன்னா, அந்த ஒரு கதையில பகுதி பகுதியா பொறுத்தவரை 10 பேர் கொண்டாங்க. உரிமை செய்கிறது ஒரு சுகம் இருக்கு. நிறைய கொண்டுதான் இந்த அகில கதைகள் எனக்கு இந்த முன்னுரைகள் அதாவது பத்திரிகையில இப்போ அண்மையில வந்த ஒரு பத்திரிகையில தான் இந்த தமிழியர் இது சம்பவம் பார்க்கலாம். முன்னுரையிலையும் பார்த்தா பிறகு எனக்கு இதை கொஞ்சம் பார்க்கறது பயணத்தான் இருக்குது. இந்த பார்க்கப்படுது அதில் 7 கதைகளுக்குள்ளேயும் ஏதோ ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பு கூடாக எங்களுடைய அநாதரட்சகன் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு தளம் இருக்க வேணும். ஒரு எழுத்தாளனுக்கு இல்லாட்டி எழுத்தாளன்ல ஒரு சாதாரண மனுஷனுக்காவது சமூகத்தில் வாழ்வதற்கு ஒரு தளம் இருக்க வேணும். அந்த எந்த தளத்தில் இந்த அகில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த கதை, அந்த 7 கதைகளையும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புபடுத்தி பார்ப்போம் என்று அந்த குறிப்பை போட்டு ஒரு வகையில் தொடர்புபடுத்தி பார்த்தால் அதில் ஒரு தொடர்பு நினைப்படாங்க. அந்த தொடர்பு கூடாக இந்த அகில் எங்க நிற்கிறார் என்பதை நான்
எழுத்தாளராக நாங்கள் உண்ட விளங்கிக் கொள்ள வேணும். நாங்கள் படைக்கிற படைப்பு கூடாக சமுதாயத்தை மட்டும் நாங்கள் சொல்ல இல்லை, அந்த படைப்பு கூடாக எங்களை பற்றி நாங்கள் சொல்றோம். அந்த இலக்கியத்தை பார்க்கிற ஒரு ஆள் சரியான ஒரு தெளிவுள்ள ஆளாக இருந்தால் அந்த படைப்பு கூடாக என்னையும் கண்டுகொள்ளும். தெய்வத்தை படுத்தான ஆள், அகிலை படுத்தான ஆள், இவளனை படுத்தான ஆள் ஒரு படம். ஆகவே இலக்கியம் படைப்பதென்றது சமூகத்தை மட்டும் எடுத்தாலும் சொல்லிக் கொண்டு போவது அந்த படைப்பு கூடாக தன்னை பற்றி. அவை முதல்ல நான் அந்த கதையில தனித்தனியா சொல்றதுக்கு முதல் இவர் எந்த தளத்துல நின்று தன்னுடைய கதைகளை எழுதியிருக்கிறார், இல்லாட்டி இந்த தளத்துல நின்று சமூக சம்பவங்களை பார்த்திருக்கிறார். சமூக சம்பவங்கள் இவருக்கு எந்த வகையில தாக்கத்தை கொடுத்திருக்குது, இவர்கள் இந்த தாக்கத்திலிருந்து எந்தெந்த விஷயத்தை திருப்பி சொல்ல யோசிச்சிருக்கிறார், எந்தெந்த விஷயங்களை சமூகத்துக்கு சொல்ல யோசிச்சிருக்கிறார் என்ற விஷயங்களை பார்க்கலாம். அவங்க சுகத்துல நான் பார்க்கிறேன். இது 7 கதை எழுதியிருக்கிறார். அதை நான் பிரித்து பார்த்தபோது பஜி, அம்மாங்கே போகலாய், ரேடியோ பட்டி, திருக்கன், கண்ணீரஞ்சலி, பதவியர்வு, பெரிய கல்வி என்ற ஒரு ஒழுங்குமுறையில நான் அந்த கதையை ஒழுங்குபடுத்தி கொண்டு பார்த்தாரு. முதல் கதையில பலி என்ற கதை அது ஒரு யதார்த்தமான கதை. கனடாவுக்கு போன அகில் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து தான் கனடாவுக்கு போவோம். அதான் படமே அந்த கள்ளக்கடத்தல் கொண்டு இருக்கிற மாதிரி. மெக்சிகோவுக்கு வந்த அகிலால அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து கஷ்டப்படுகின்றனர். அவன் ஏஜென்ட் வந்து என்ன செய்யறான்டா, செம்மறியாடுகள் வளர்ச்சிக்காக ஏற்றி கொண்டு போற வேனில் அது அந்த மூடி அடைக்கப்பட்டு அதுக்குள்ள செம்மறியாடுகளை கொண்டு போவாங்க. அந்த செம்மறியாட்டு பெட்டிக்குள்ள இவனையும் அதுக்குள்ள இறக்கி, அந்த இருட்டுக்குள்ள செம்மறியாட்டுக்குள்ள இவனையும் ஒரு செம்மறியாடு மாட்டி அதுக்குள்ள இறக்கி அதில் 3 மணிக்காலம் பிரயாணம் செய்து மெக்சிகோவுக்கு வந்து மெக்சிகோவில் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு வரும். இதை தன்னை பஞ்சாலைக்கு அது சொல்லும். இந்த கதை தனக்கு ஏற்பட்ட அவலத்தை, தன்னுடைய பிரயாணத்தில் ஏற்பட்ட அவலத்தை, இலங்கையில இருக்க முடியாமல் அவருக்கு என்ன அவலம் ஏற்பட்டது எனக்கு தெரியாது. இது ஒரு அவலம் ஏற்பட்டது. 2 விதமாக வெளியில போய் ஒன்று இங்க இருக்க முடியாமல் போயினா முன் பொருளாதார போய் அது கூட போன சம்பவத்தை அவருக்கு சொல்றார். இதே தொடர்புல அம்மா அங்கே போகிறா இந்த ரேடியோ பெட்டி என்ற 2 கதைகளும், இந்த ரேடியோ பெட்டி என்ற கதை தமிழ் பகுதியில இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள், சில பற்றுகள். இப்ப நான் கட்டின வீடு இதுதான் நான் சாக போறேன், நான் தெரிவிக்கப்படாது, நான் பின்ன கிணறு அது டீப்பல் அடித்தாலும் நான் அதெல்லாம் குளிக்க வரும், இந்த பிராந்தையெல்லாம் நான் படக்க வரும், இப்படியான சில ஆசைகள். அதே மாதிரி ஒரு ரேடியோ பெட்டி வந்து கனடாவில் ஒரு ஆட்சி வச்சிருக்கா, அந்த ரேடியோ பெட்டி வாடகையில அதை கொண்டு மெக்கானிக் காட்ட அவன் சொல்றான் இதை எடுத்து போட்டு குடிச்சாங்க வாங்கன்னு சொல்லி. ஆனா அவருக்கு சம்மதிக்கிட்டே இருக்குதுன்னா அது புருஷன் ரேடியோ. இதே தொடர்புங்க கிருக்கன், கண்ணீரஞ்சலி, அதாவது கொஞ்ச கதை அந்த அந்த இனப்பிரச்சனை காலத்துல மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு டாக்டர் சார்பார் அவருக்கு கண்ணீரஞ்சலி கேட்கப்படுறாங்க. கடைசியா வந்து பெரிய கல்வெண்ட கதை வந்து அது வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு கதையா அமைஞ்சிருக்கு. ஒரு நிலப்பிரபுத்துவ அமைப்பை அதுக்குள் உள்ளடங்கின சாதி பிரச்சனையையும் உண்டுக்க வச்சு அந்த கதையில் வந்து இங்கேருந்து ஒரு பள்ளியும் கனடாவுக்கு போகிறான், கனடாவிலேருந்து திரும்பி வரான், தாயாக்களை பார்க்கலாம், பார்த்துட்டு போகிறான், அது ஒரு செத்து போகுது. அந்த செத்த மனுஷிய பக்கத்தில் உள்ளதாக காட்டப்பட்ட ஒரு தங்கமோ அதை வந்து அந்த மனுஷன் தான் தூக்கி தான் காட்டு எல்லாரும் கொண்டு ஓடிட்டாங்க. அந்த தாழ்த்தப்பட்ட மனுஷன் மட்டும்தான் அவர் தூக்கி காட்டுறதுக்காக சரி. பிறகு அந்த வீட்டில் இருக்க இடம் இல்லாமல் தங்கமண்ட அந்த தாழ்த்தப்பட்ட மனுஷன் அதே வீட்டில் இருக்கைகள்ல அந்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரர் வந்து தாங்கள் அந்த வீட்டில் இருக்க வேணும்னு சொல்லி அந்த மனுஷியை நம்ம நினைக்கிறான். இருக்கைகளில் இந்த தங்கம் என்ன செய்யுது, அந்த மகனுக்கு கனடாவுக்கு கடல் கொடுக்குது, தம்பி இப்படி தான் நடந்தது, நான் இந்த ஊரில் இருக்க வீடு இல்லை, இந்த ஊரில் இருக்க